ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். செய்திகளை முழுமையாகவும் விரைவாகவும் தனித்துவமாகவும் வழங்குகிறது RDX. RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் அன்றன்று நடக்கிற ஒரு முதன்மையான செய்தியை முழுமையாக உங்களுக்கு வழங்குகிற ஒரு ரிப்போர்ட், அந்த செய்தியின் எல்லா கோணங்களையும் தர்க்கங்கள் வாயிலாக விளக்குகிற ஒரு டிபேட், அந்த செய்தி ஏற்படுத்த போகிற தாக்கத்தை உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வழங்குகிறது RDX. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் இரவு 7 மணிக்கு அன்றைய தினத்தின் பிரதான செய்திகள் என்ன, அதனுடைய விவாதத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு அரசியல் களத்தில் என்ன முக்கியமான நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கிறது அப்படின்றத தலைப்புச் செய்திகளா பார்த்துடலாம். அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாரதிய ஜனதா கட்சிதான் என முதன்முறையாக அறிவித்த எடப்பாடி பழனிசாமி, ஒருங்கிணைப்பே கிடையாது, கட்சிக்கு துரோகம் செய்தால் நடுரோட்டில் தான் நிற்பார்கள் என்றும் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். ஆட்சியை காப்பாற்றியது 122 எம்எல்ஏக்கள் தானே தவிர பாஜக அல்ல, 18 பேரை நீக்கி ஆட்சியை தக்க வைத்தார் எனவும் டிடிவி தினகரன் பதிலடி. செங்கோட்டையன் கெடு நிராகரித்த எடப்பாடி பழனிசாமி. முடிவுக்கு வருமா அதிமுக உட்கட்சி பூசல்? ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்து திரும்பிய செங்கோட்டையன், எடப்பாடி டெல்லிக்கு போய்விட்டு வந்தால் நிறைய நல்லது நடக்கும் என சொன்ன நயினார் நாகேந்திரன், அழுத்தம் கொடுத்து எடப்பாடியை சம்மதிக்க வைப்பாரா அமித்ஷா போன்ற கேள்விகள். தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் தலைமையில் சென்னையில் நடந்த பாஜக ஆலோசனை கூட்டம். கட்சி கூட்டங்களை புறக்கணித்த அண்ணாமலை திடீரென BL சந்தோஷ் கூட்டத்தில் பங்கேற்பு. காலையில் டெங்கு என சொன்னவர் 5 மணி நேரத்திலேயே ஆஜரானதால் பரபரப்பு. பாஜகவில் அண்ணாமலைக்கு இருந்த மனக்கசப்புகள் ஒரு வழியாக தீர்க்கப்பட்டதா? பாமக ஒற்றுமையை வலியுறுத்திய உதயநிதி விழாவில் பங்கேற்ற இருதரப்பு பாமக எம்எல்ஏக்கள் இருவரும் துணை முதல்வரை போட்டி போட்டு கொண்டு பாராட்டினர். பாராட்டியதில் இருந்த ஒற்றுமை கட்சியிலும் இருக்க வேண்டும் என வலியுறுத்திய துணை முதலமைச்சர் உதயநிதி. ஒரு தேர்ந்த அரசியல்வாதி என்ன செய்வாரோ அதை நேற்று எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார். செங்கோட்டையனுடைய 10 நாள் கெடு நிறைவடைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம் அப்படிங்கிறது செங்கோட்டையன் கெடுவுக்கு பயந்துதான் அவர் ஒருவேளை போயிட்டாரோ அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பும்னு நேற்று RDX ஒரு கேள்விகள் எழுப்பியிருந்தது. நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுட்டு நம்ம செய்தி அறைக்கு போகிற போது டி நகரில் தனது பயணத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. திட்டவட்டமாக அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற குரலுக்கு செவிமடுக்க முடியாது, ஒருங்கிணைப்புங்கிற பேச்சுக்கே இடமில்லை, அதிமுக என்கிற கட்சியையும் ஆட்சியையும் அழிக்க வேண்டும், தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களே மீண்டும் கட்சியில் சேர்க்க முடியாது. இன்றைக்கு டெல்லி சென்றிருக்கிற, இன்னும் சற்று நேரத்தில் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றே தம்முடைய முடிவு என்னங்கிறத சொல்லிட்டாரு. இன்னைக்கு அது தொடர்பான ராப் என்னங்கிறத பார்க்கலாம். 2017 அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான் என பொதுவெளியில் முதன்முதலாக பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பாஜக செய்த நன்றிக்கு கடன்பட்டிருப்பதாகவும் நிகழ்ந்திருக்கிறார். டெல்லிக்கு செல்லும் முந்தைய நாளில் இப்படி பேசிய எடப்பாடி ஒருங்கிணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் சொல்லியிருக்கிறார். எடப்பாடி கூறுவது பச்சை பொய் என்றும் அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது 122 எம்எல்ஏக்கள் தான் என்றும் தினகரன் பதிலடி கொடுத்து தன்னுடன் வந்த 18 எம்எல்ஏக்களையும் நீக்கியும் ஆட்சியை காப்பாற்றியவர் EPS என்றும் பேசியிருக்கிறார்.
ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2017இல் அதிமுகவில் நடந்த உட்கட்சி பூசலை தீர்த்து வைத்து எடப்பாடியை முதல்வராக்கியது யார்? கூவத்தூரிலேயே பாஜக அதிமுக ஆட்சியை நிர்ணயிக்க துவங்கிவிட்டதா? எம்எல்ஏக்கள் எடப்பாடிக்கு ஆதரவாக யார் சொல்லி ஓர் அணியில் நின்றார்கள்? கூவத்தூரில் இன்னும் என்னவெல்லாம் நடந்தது என்பதை விவாதிக்கிறது இந்த RDX. அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜகவா? இந்த கேள்வி நேத்து ஏன் எழுந்திருக்கு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நம்ம திரும்ப திரும்ப கேட்கிற கேள்வி என்னவா இருக்குன்னா, மைனாரிட்டிஸ் நீங்க என்ன சொன்னீங்க? சிறுபான்மையினர்கிட்ட SDPI மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் இப்போது மட்டுமல்ல, 2024 மட்டுமல்ல, 2026 2029 கூட பாஜகவோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி 2023 சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு நீங்க ஏன் இப்போ கூட்டணி சேர்ந்தீங்கிறதுக்கு அவர் போகும் இடங்கள் எல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. செங்கோட்டையின் வேற ஒரு கெடு விதிச்சிருந்தாரு. இந்த எல்லாவற்றிற்கும் சேர்ந்தார் போல நேத்து அவருடைய உரை அமைஞ்சிருந்தது. ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கட்சி ஒருங்கிணைப்புங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஏன் பாஜகவுக்கு ஒரு துணையா இருக்கேன்னா, 2017 சதிகாரர்கள் ஒன்று சேர்ந்து கைக்கூலிகள் உதவியோடு ஆட்சியை கவிழ்க்க நினைத்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தது பாஜகங்கிறனால அந்த பாஜகவுக்கு நான் நன்றியோடு இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு. இதை கேள்விப்பட்டு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள் கொந்தளிச்சு அவரும் முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்கார். இன்றைய இந்த செக்மெண்ட்ல RDXக்கு எழுதுகிற முதல் கேள்வி என்னங்கிறத பார்த்தரலாம். அதிமுக ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது ஒன்றியத்தில் ஆட்சியத்தில் இருக்கிற பாஜகவா அல்லது அப்போது எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்த அதிமுக எம்எல்ஏக்களா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எம்எல்ஏக்கள் இருந்தா முதலமைச்சராக முடியுமா, டெல்லியில் பாஜக இருந்தால் முதலமைச்சராக முடியுமா? அந்த ஒரு இக்கட்டான கேள்வின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல் தான் அவருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வரலாற்றில் என்ன நடந்தது, சட்ட ரீதியாக எது அன்றைக்கு அவர்களை காப்பாற்றியது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். 2017 ஒரு மிகப்பெரும் அதாவது தொலைக்காட்சிகள் பரபரன்னு அடுத்து எங்கேருந்து அறிக்கை வரும், யார் ரெஸ்பான்ஸ் பண்ணுவா அப்படின்னு இருந்த ஒரு காலகட்டம். 2017 என்ன நடந்தது அப்படின்றத நம்ம அந்த கால வரையறையோடு சொன்னோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2017 ஜெயலலிதா அவர்களுடைய மரணம். அந்த தருவாயில் OPS அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அதனை அடுத்து சசிகலா அவர்கள் முதலமைச்சராவதற்கான பணிகள் எல்லாம் முன்னெடுக்கப்படுது. அந்த தருணத்தில் இவர் OPS அவர்கள் ராஜினாமா செய்கிறார். அந்த ராஜினாமா கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் இங்க தர்மயுத்தம் நடத்தும் பொழுது ஒரு 3/4 மணி நேரம் தியானம் பண்ணாரு. அது பண்ணிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் என்கிட்ட அந்த கையெழுத்தே வாங்கப்பட்டது அப்படின்னாரு. சைமல்டேனியஸா இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, சசிகலா அவர்கள் எம்எல்ஏக்களோட ஆதரவோடு போய் அப்போ ஆளுநராக இருந்தவர் வித்யாசாகர் ராவ் நினைக்கிறேன், போய் நான் முதலமைச்சராக என்னை முன்மொழிந்திருக்காங்க அப்படின்ற கடிதத்தை கொடுக்குறாங்க. அவர் உடனே அழைப்பு விடுக்கலை. அதுவும் எனக்கு இருந்தது. தீர்ப்பு வருகிறது, காட்சிகள் மாறுது, சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போகிறாங்க. இதுக்கு நடுவில் தான் கூவத்தூரில் நடந்த சம்பவம் எல்லாமே. அதை நம்ம மறக்கிறோமோ இல்லையோ, மக்கள் மறக்கவே மாட்டாங்க, இன்று மனதில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது முதலமைச்சர் கேண்டிடேட்டாக எடப்பாடி அவர்களை தேர்வு செய்கிறாங்க. ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாம் எப்படி கட்டுப்பாடாக யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தார்கள் அப்படின்றது தமிழக அரசியல் களம் அறிந்த அனைவருமே அறிவார்கள். OPS அதற்கு முன்னாடியே அவர் ஆதரவு எம்எல்ஏக்களோட வெளிநடப்பு செஞ்சு அதனால நம்பிக்கை வாக்கெடுப்பு சட்டமன்றத்தில் திமுக கொண்டு வராங்க. அப்போ OPS தரப்பா ஒரு துரோகின்னு சொல்றாரு இல்லையா, அது என்ன நடந்தது அப்படின்றதையும் இந்த இடத்துல நம்ம கவனிச்சுக்கலாம். அடுத்ததா அந்த 122 எம்எல்ஏக்களோட ஆதரவோட தான் அன்னைக்கு ஆட்சி தக்க வைக்கப்பட்டது அப்படின்றது டிடிவி அவர்களுடைய வாதம். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது, எம்எல்ஏக்கள் வாக்களிக்கிறாங்க, அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கிறார், அவருடைய ஆட்சி தக்க வைக்கப்பட்டது இல்லையா. அங்கேயே நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறி இருந்தால், அது வெற்றி பெற்று இருந்தால் அன்றைக்கு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் அல்ல. அவர்கள் சொல்லக்கூடிய அம்மாவின் ஆட்சியை இன்னும் 100 ஆண்டுகள் நடத்துவோம் சொல்றாங்க இல்லையா, அந்த அம்மாவின் ஆட்சி நீடித்ததற்கு காரணம் வரலாற்றில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அன்றைக்கு 122 எம்எல்ஏக்கள் வாக்களித்ததனால் அப்படின்றது டிடிவி சொல்றாரு. அது சரியான்னு பார்த்தா சரியாகவும் இருக்கிறது. ஆனால் நம்ம கேள்வியை அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜகவானா? அதற்கும் ஆம். ஆனா எந்த சூழல்ல, என்ன காரணத்துல, எப்பொழுது அப்படின்றத நம்ம பேசணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் முக்கியமா வச்சு நிறைய முக்கியமான விஷயங்களை முன்மொழிஞ்சிருக்காங்க. என்ன சொன்னாங்கிறத பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் பேசுறது. இப்ப போய் டெல்லி போய் ஆதரவு தேட வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு டெல்லிக்கு போனாரு மார்ச் மாசம்,
நான் அங்கேருந்து எங்கள் டெல்லியில் உள்ள தலைமை கழக கட்டிடத்தை பார்க்க போகிறேன்னு போயிட்டு 6 கார்கள் மாதிரி திருட்டுத்தனமாக போய் ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்த பழனிசாமி. அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, பாஜகவுக்கு நன்றியா இருப்பேன்னு சொல்லிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களை மறைமுகமாக குற்றம் சாட்டுகின்ற விதமாக சில கைக்கூலிகள் செயல்படுகிறார்கள் சொல்றாரு. யாரு இப்ப வந்து செங்கோட்டையன் யாரோட கைக்கூலின்னு சொல்றாரு? டிடிவி தினகரனோட கைக்கூலியா இல்ல ஓபிஎஸ் ஓட கைக்கூலியா? அவர் யாரை அடிக்கடி போய் சந்திக்கிறாரு, எங்க போய் சந்திக்கிறாரு? கரெக்டா? அதனால பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, அவர் தோல்வி பயத்தில் உணர்வது தெரிகிறது. உறுதியாக இந்த தேர்தலில் பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்றி நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே 26 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு, அதாவது நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்ற யார் பேசுறா? சாத்தா வேதம் மாதிரி இருக்கு. அது மாதிரி ஐயன் திருவள்ளுவர் எல்லாம் எடுத்து பேசுறாரு. நன்றியை பத்தி யார் பேசுறது? துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார். அம்மாவுடைய ஆட்சியை கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாத்துச்சு சொல்றாரு. அதே தவறு. திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவரை காப்பாத்தினது பாஜக இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் 122 பேர். கரெக்டா? எவ்வளவு தவறா பேசுறாரு பாருங்க. 2025 அதிமுகவில் ஒரு உட்கட்சி பூசல் வரும். அந்த உட்கட்சி பூசலுக்கு பயன்படும் வகையில் நாம ஒரு திருக்குறளை எழுதலான்னு வள்ளுவர் வந்து நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது. எல்லாரும் குரல்ல முதல் அடியை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்கு நேற்று அவர் சொல்றப்ப எழுந்தது. இல்ல, இன்றைய இந்த பேட்டிகளை பொறுத்த வரைக்கும் 2 கேள்விக்குமான பதிலுமே சரிதான். அதிமுகவை ஆட்சியை காப்பாற்றியதுங்கிறது 122 எம்எல்ஏக்கள் தான். ஆட்சி தொடர்வதற்கு, ஆட்சி கவிழாமல் இருப்பதற்கு, ஆட்சியை அரவணைத்து கொண்டு போய் சேர்த்ததுங்கிற அடிப்படையில் வேண்டாம், அது பாஜகவுக்கு நன்றி சொல்லலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு நன்றி சொல்வது என்பது ஆட்சியை காப்பாற்றியதற்கு மட்டுமல்ல, அது அந்த கட்சி தனது கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்குங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அவர் அதை ஆட்சிங்கிற அடிப்படையில் மென்ஷன் பண்றாரே தவிர அதை வெறும் ஆட்சியா மட்டும் சுருக்கிட முடியாது. நமக்கு இருக்கிற 2வது கேள்வி ஒன்று இருக்கிறது. இந்த 2வது கேள்வி பார்க்கலாம். இன்றைக்கு ஆர்டிசி எழுந்திருக்கிற 2வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னும் சற்று நேரத்தில் அமித்ஷா அவர்களை சந்திக்க இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுகவின் காட்ஃபாதர் பாரதிய ஜனதா கட்சி தான் என நேரடியாக ஒப்புக்கொள்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? இந்த கேள்விக்கு நமக்கு பதில் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியுங்கிற அடிப்படையில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுங்க கௌதமி? இல்லை நெல்சன், என்னன்னா இது வரைக்கும் பல தருணங்களில் பல இடங்களில் நம்மளுடைய செய்தியாளர்கள் அந்த கேள்வியை அவர் முன்னாடி எழுப்பியிருக்காங்க. பல இக்கட்டான சூழலில் கூட இதற்கு முன்னாடி அந்த ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், அந்த விவகாரம், அதனை எடுத்து அந்த கூட்டணி உடைந்த பொழுது எப்பொழுதுமே வந்து எடப்பாடி அவர்கள் செய்தியாளர் கேட்டால் அவருடைய துணை எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்போ எங்கள் எம்எல்ஏக்கள் அப்படின்றதான் இருக்கும், ஏன்பா எங்கிட்ட எம்எல்ஏலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பதில். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். எந்த இடத்துலையும் பாஜகவுக்கான கிரெடிட்ஸை அவர் கொடுத்ததே இல்லை இது வரைக்கும். ஆனால் நேற்று என்ன நடந்தது, அதுவும் டெல்லி பயணத்திற்கு முன்னாடி அவர் வந்து இதை சொல்லியிருக்காரு, அதுவும் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லிட்டாரோ அப்படின்ற ஒரு பார்வை தான் எழுது. இல்லை, இதில் என்ன சிக்கல்னா, அவருடைய டெல்லி பயணத்தில் ஒருவேளை நேற்றைய பேச்சு அவர் பேசாமல் போயிருந்தால் செங்கோட்டையன் விதித்த கெடு காரணமாக ஒருவேளை அமித்ஷா சம்மன் பண்ணி இங்கேருந்து பதில் சொல்றதுக்காக எடப்பாடி போறாருங்கிற ஒரு தோற்றம் வந்திருக்கும். ஒரு அரசியல் தலைவராக எங்க தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுது. போறதுக்கு முன்னாடியே நான் அமித்ஷாவை போய் பார்த்தாலும் கூட நான் அமித்ஷா கிட்ட சொல்றதுக்கு எங்கிட்ட இருக்க ஒரே செய்தி என்னன்னா, கட்சியை உடைக்கணும்னு நினைச்சவங்க, ஆட்சியை கலைக்கணும்னு நினைச்சவங்களை என்னால் கூட சேர்த்துக்க முடியாது, அதில் எந்த மாற்றமும் இருக்க போறதில்லை அப்படின்னு இன்றைக்கு அவருடைய டெல்லி பயணத்தில் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் சந்திச்சிருக்கிறாரு, ஜேபி நட்டா அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்திலே கூட எப்போது வேண்டுமானாலும் உள்துறை அமைச்சரோட சந்திப்பு கூட நிகழலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் இதில் ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்றாருன்னா, பாஜக தங்களை கன்வின்ஸ் பண்ணா கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அமமுக வராது, அந்த இடத்துக்கு அவங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜகவா அப்படிங்கிற கேள்விக்கு ஆமாம், அப்படி ஒரு பார்ஷியலி ஆமாம் அப்படிங்கிறது தான் இன்றைய ஆர்டிஎக்ஸினுடைய பதில். ஆர்டிஎக்ஸ் நம்ம 2வது செக்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். கண்டிப்பா அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது அதனுடைய நீட்சியாக எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு அமித்ஷாவை சந்திக்கிறார். அதனுடைய நீட்சியாக தான் செக்மெண்ட் 2வையும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் அதிமுகவினுடைய பூசல்ல அமித்ஷா முடிவெடுப்பது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி தான் எழுந்திருக்கு.
வந்திருக்கிறது. ஏன்னா இதற்கு முன்னதாகவும் அதிமுக இருக்கக்கூடிய சில தலைவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்தார்கள், அங்கே சந்திப்பு நிகழ்ந்தது. பொதுவாகவே தமிழக அரசியல் களத்தில் மக்களுக்கு பொதுவான பார்வை என்ன இருக்கு அப்படின்னா, உங்க கட்சி விவகாரம் தானே, ஏன் அதில் டெல்லி முடிவு செய்து, அதிலையும் மாற்று கட்சியில் இருப்பவர்கள் ஏன் முடிவு செய்யறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி சாதாரண பாமர கூட்டணி கட்சினாலும், அதாவது அடுத்த வீட்டுல சண்டை தான் நீங்க ஏன் போய் எட்டி பாக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு சேர்த்து வைக்கணும்ல. அதுதான் காரணமா அப்படின்றதை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அதற்கான விராப் என்ன பார்த்திடலாம். அதிமுக உட்கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி விவகாரம் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் விவாதிக்க இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதற்காக டெல்லி சென்றிருக்கும் அவர் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்று இருக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணனை நேரில் சென்று வாழ்த்தியிருக்கிறார். அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் பாஜகவின் தலையீடுகள் இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்து வரும் நிலையில் அந்த குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் விதமாக அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் எப்போதெல்லாம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்திக்கின்றனர். அதிமுக விவகாரங்களில் பஞ்சாயத்து பேசி தீர்த்து வைக்கும் பஞ்சாயத்து தலைவராக அமித்ஷா மாறினாரா? அமித்ஷாவின் தலையீடு அதிமுகவுக்கு ஆரோக்கியமா? தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எடப்பாடிதான் தலைவரா? போன்ற கேள்விகளை RDX விவாதிக்க போகிறது. நெல்சன், இதில் நம்ம பேசணும் அப்படின்னா, நேற்று எடப்பாடி அவர்கள் பேசினதை தான் திரும்ப நம்ம மேற்கோள் காட்ட வேண்டி இருக்கிறது. நேற்றைய தினத்தில் ஏன் பாஜகவை அவர் குறிப்பிட்டு பேசினாரு, அவர்கள் அதை காப்பாற்றினதே பாஜக அப்படின்னு நம்ம முன்னாடி பேசின தருணத்தில் இருந்தாலும் அதையும் இப்போ பேசினாரு அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது. ஆனால் அதில் அவர் நிறைய பேருக்கு எச்சரிக்கையாகவும் ஒரு செய்தியாகவும் சொன்னதாக நான் புரிந்து கொண்டேன். என்ன அப்படின்னா, அவர் குறிப்பாக சொல்றாரு, அதிமுகவில் ஒருங்கிணைப்பே கிடையாது, அந்த பேச்சுக்கே யாரும் வராதிங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை அதில் இருந்ததா நான் நினைக்கிறேன். இன்னொன்று, பாஜக தொடர்பாக அவர் பேசினது என்ன அப்படின்னா, பாஜக ஒரு நன்றி எங்களுக்கு செய்தது, அதற்கு பதில் நன்றியாக நான் கூட்டணியில் இருக்கேன், அதோட தான் என்னுடைய நன்றியை நான் காட்ட முடியும். அதுக்கு மேலே உட்கட்சி விவகாரம் அப்படின்றது இங்கே தலைமை நான் தான், அதிமுக என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, அதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னுடையதாகத்தான் இருக்கும் அப்படின்ற தொனியில் அவர் பேசி இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பார்வை. இன்னொன்று, இதுபோன்று இன்னும் கழக குரல்கள் கழகத்திற்குள்ளே எழக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை டோனாவும் அவர் அதை கொடுத்திருப்பாரோ அப்படின்ற ஒரு பார்வை. ஏன்னா இன்னொன்று, கைகூலிகளாக அப்படின்றத அவர் சொன்னார். அதாவது இவர் குறிப்பிடும் நமக்கு யாருன்றது புரியும் இல்லையா? ஸோ அவர் யாரை அடிக்கடி சந்திக்கிறாரு? டிடிவியை போய் பார்த்தாரா, இல்லை ஓபிஎஸ்ஸை போய் பார்த்தாரா? எனக்கு தெரிந்து அவர் இங்கே சந்தித்ததை விட டெல்லிக்கு போய் டெல்லி சார்ந்த தலைவர்களை சந்தித்தது தான் அதிகம். அப்போ யாருடைய கைகூலிகளாக அவர் நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்று, அமித்ஷாவை திரு ஓபிஎஸ் அவர்கள் போய் சந்திச்சிருந்தார். பாஜகவே தன்னுடைய முழு அடைக்கலம் அப்படின்னு இருந்தவருக்கு இன்னைக்கு பாஜக என்ன செய்திருக்கிறது, போதுமான அளவு செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு சூழலில் அவருடைய நிலை என்ன அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததா திரு செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட நம்ம வரணும். செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை போய் சந்திச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் எடப்பாடி அவர்களுடைய முடிவு என்ன, அதில் மாற்றம் இருக்குமா அப்படின்றது இந்த சந்திப்பிற்கு பிறகாக தெரியும். ஆனால் டெல்லிக்கு போய் எடப்பாடி அவர்கள் கூட்டணி அந்த கட்சி சார்ந்தவர்கள் கிட்ட இதெல்லாம் பேசுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம நேற்று எழுப்பியிருந்தோம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி அவர் போட்டுட்டு போயிட்டாரோ அப்படின்ற ஒரு பார்வை தான் அவருடைய பேச்சிலிருந்து நான் புரிந்து கொண்டேன். பாஜக உங்களுக்கு நன்றி கடனா நான் என்ன பண்றேன், கூட்டணியில் இருக்க, இந்த தேர்தல் வரைக்கும் கூட்டணியில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது, அதை தாண்டி இந்த கட்சியின் தலைமை நான், இதை அவர் டிடிவிக்கோ ஓபிஎஸ்க்கோ மட்டும் தெளிவுபடுத்தல, பாஜக தலைமைக்கும் தெளிவுபடுத்திட்டு போயிருக்காரு. இன்னொன்று முக்கியமாக இந்த நேரத்தில் தொண்டர்களுக்குள்ள ஒரு குழப்பம். ஒரு மனுஷன் அவ்வளோ கோடி செலவு பண்ணி தொகுதியாக போய் ஒரு 150 தொகுதியை கவர் பண்ணி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அந்த பிரச்சாரத்தை எல்லாம் தோற்கடிக்கும் விதமாக அதிமுகவில் என்ன நடக்குது, ஒருங்கிணைப்பு நடக்குமா நடக்காதா, டெய்லி ஒரு ஆட்டையை கலைச்சு விட்டே போயிட்டே இருக்காங்க. ஸோ அவருடைய கோபமும் வெளிப்பட்டது. தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை எடப்பாடி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்றது என்னுடைய பார்வை.